சூப்பர் 60 இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளையும் 60 நிமிடங்களில் தரும் விறுவிறுப்பான தொகுப்பு. அந்த வகையில் முதலாவதாக மிக கனமழை எச்சரிக்கையை அடுத்து 3 தென் மாவட்டங்களில் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர் கனமழை காரணமாக தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை விடப்படும் என மாவட்ட ஆட்சியர்கள் அறிவித்துள்ளனர். திருநெல்வேலி மாவட்டத்தில் நேற்று இரவு முதல் பரவலாக கனமழை பெய்த நிலையில் இன்று ஒருநாள் பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்படும் என மாவட்ட ஆட்சியர் சுகுமார் தெரிவித்துள்ளார். தென்காசியிலும் இடைவிடாது மழை பெய்த நிலையில் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்படுவதாக ஆட்சியர் கமல் கிஷோர் உத்தரவிட்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்திலும் கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு மட்டும் இன்று ஒருநாள் விடுமுறை என மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத் அறிவித்துள்ளார். தூத்துக்குடியில் அதிகாலை பெய்த கனமழையில் காலங்கரை கிராமத்தில் மழைநீர் வீடுகளுக்குள் புகுந்தது. இதனால் பொதுமக்கள் தூக்கமிழந்து தவித்தனர். இதேபோன்று பழைய மாநகராட்சி பகுதி, ரயில் நிலையம் செல்லும் சாலை, கடற்கரை சாலை உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. திருவாரூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்ததால் தீபாவளி வியாபாரம் பாதிக்கப்பட்டு வியாபாரிகள் வேதனைக்கு உள்ளாகினர். திருவாரூர், சேந்தமங்கலம், கமலாபுரம், வடபாதிமங்கலம், விடமல், அடியக்கமங்கலம் உள்ளிட்ட இடங்களில் பரவலாக கனமழை பெய்தது. தீபாவளியையொட்டி சாலையோரம் கடை போட்டிருந்த வியாபாரிகள் மழையால் வியாபாரம் செய்ய முடியாமல் பாதிக்கப்பட்டனர். இதேபோல் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மற்றும் சுற்று வட்டாரங்களான காமநாயக்கன்பட்டி, சிவஞானபுரம், கயத்தார் உள்ளிட்ட இடங்களில் 2வது நாளாக கனமழை வெளுத்து வாங்கியது. சிவகாசி, பழனி மற்றும் அவற்றின் சுற்று வட்டாரங்களிலும் கனமழை பெய்தது. தருமபுரி மாவட்டம் இலக்கியம்பட்டி, செந்தில் நகர், அதியமான் கோட்டை, நல்லம்பள்ளி சுற்று வட்டாரங்களில் மிதமான மழை பெய்தது. மழை பெய்தது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டிய கடையாலுமூடு, அருமனை, களியல் சுற்றுவட்டார பகுதிகளிலும், களியக்காவிளை, குளித்துறை, மார்த்தாண்டம் உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது. தமிழ்நாட்டில் இன்று 4 மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் நேற்று பல இடங்களில் கனமழை பெய்தது. கோவையில் கவுண்டம்பாளையம், இடையர்பாளையம், அன்னூர், சூலூர் உள்ளிட்ட பகுதிகளில் இரவு நேரத்தில் இடிமின்னலுடன் மழை பெய்தது. திண்டுக்கல் மாவட்டத்தில் கணக்கன்பட்டி, கோம்பைப்பட்டி சுற்றுவட்டாரத்தில் திடீரென பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் காணப்பட்டது. தர்மபுரியில் ஆட்சியர் அலுவலகம், இண்டூர், பொம்மிடி, பாப்பிரெட்டிப்பட்டி, கோபிநாதம்பட்டி, கூட்ரோடு உள்ளிட்ட இடங்களில் கனமழை கொட்டியது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் 2வது நாளாக கனமழை வெளுத்து வாங்கியது. காமநாயக்கன்பட்டி, சிவஞானபுரம், கயத்தாறு, இளையரசனேந்தல், கடலையூர், வானரமுட்டி, பசுவந்தனை, சோழபுரம் உள்ளிட்ட இடங்களில் 2 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். விருதுநகர் மாவட்டத்தில் வெம்பக்கோட்டை, கோணம்பட்டி, திருத்தங்கல் உள்ளிட்ட இடங்களில் 2வது நாளாக இடிமின்னலுடன் கனமழை கொட்டியது. சிவகாசியில் கனமழை காரணமாக பட்டாசு உற்பத்தி பணிகள் பாதிக்கப்பட்டன. தேனி, தென்காசி, நெல்லை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழ்நாட்டில் அநேக இடங்களில் இன்று இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யலாம் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி, தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை, சிவகங்கை, திண்டுக்கல், திருப்பூர், கோவை, நீலகிரி, ஈரோடு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளது. இதேபோன்று கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களிலும், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை மாவட்டங்களிலும் இன்று கனமழை பெய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீபாவளி என்று நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கனமழை பெய்யலாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தீபாவளியையொட்டி சென்னையிலிருந்து இன்று முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. தீபாவளியையொட்டி சென்னையிலிருந்து வழக்கமான 2092 பேருந்துகளுடன் கூடுதலாக 760 சிறப்பு பேருந்துகள் இன்று இயக்கப்படும் என போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. வரும் திங்கட்கிழமை தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படவிருக்கும் நிலையில் சென்னை மற்றும் வெளியூர்களில் வசிப்போர் இன்று முதலே தங்கள் சொந்த ஊர்களுக்கு பயணிக்க திட்டமிட்டுள்ளனர். அதற்கேற்ப சென்னை கிளாம்பாக்கத்திலிருந்து வழக்கமான 1092 பேருந்துகளுடன் கூடுதலாக 760 சிறப்பு பேருந்துகள் இன்று இயக்கப்படும் என போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. இதேபோன்று பல்வேறு முக்கிய ஊர்களிலிருந்தும் இன்று கூடுதலாக 595
75 பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கிளாம்பாக்கத்திலிருந்து பல்வேறு ஊர்களுக்கு நாளை 2165 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. பல்வேறு ஊர்களிலிருந்தும் நாளை கூடுதலாக 1790 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களின் வசதிக்காக சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து கிளாம்பாக்கம் மற்றும் மாதவரம் பேருந்து நிலையங்களுக்கு 24 மணி நேரமும் நாள்தோறும் 150 இணைப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. தெற்கு ரயில்வே சார்பில் தாம்பரத்தில் இருந்து இன்றும் நாளை மறுநாளும் கன்னியாகுமரிக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. தாம்பரத்தில் இரவு 11:30 மணிக்கு புறப்படும் ரயில் மறுநாள் பிற்பகல் 1:25 கன்னியாகுமரி சென்றடைகிறது. மறுமார்க்கத்தில் கன்னியாகுமரியில் வெள்ளிக்கிழமை 3:35 புறப்படும் சிறப்பு ரயில் சனிக்கிழமை காலை 4:30 மணிக்கு செங்கல்பட்டை வந்தடைகிறது. 6 தூங்கும் வசதி கொண்ட பெட்டிகளுடன் 12 பொது பெட்டிகளுடன் இந்த சிறப்பு ரயில் இயக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. சென்னை சென்ட்ரலில் இருந்து சந்திரகாசிக்கு நாளை காலை 8:15 சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. மறுமார்க்கத்தில் சனிக்கிழமை மாலை 5:55 மணிக்கு சந்திரகாசியில் புறப்படும் ரயில் ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 மணிக்கு சென்னைக்கு வருகிறது. விஜயின் தாமதமே கரூர் நெரிசலுக்கு காரணம் என முதலமைச்சர் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். கரூரில் தாவேக தலைவர் விஜய் 7 மணி நேரம் தாமதமாக வந்ததே கூட்ட நெரிசலுக்கு முக்கிய காரணம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விளக்கமளித்தார். கரூரில் நிகழ்ந்த சம்பவம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் உலுக்கியதாக கூறினார். கரூர் வேலுச்சாமிபுரத்தில் அன்றைய தினம் வெளி மாவட்டங்களையும் சேர்த்து 601 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டதாக முதலமைச்சர் குறிப்பிட்டார். அறிவிக்கப்பட்ட 12 மணி கடந்து 7 மணி நேரம் கழித்துதான் வந்தார். இந்த காலதாமதம் கூட்ட நெரிசலுக்கு முக்கிய காரணமாக அமைந்தது. தொடர்ந்து பேசிய அவர், காவல்துறையின் அறிவுரைகளை மீறி விஜயின் வாகனம் பிடிவாதமாக முன்னேறி சென்றதே நெரிசலுக்கு காரணமானதாக முதலமைச்சர் கூறினார். காவல்துறையின் வழிமுறைகளை மீறி வாகனம் அக்ஷனா மருத்துவமனையிலிருந்து 30-35 மீட்டர் தூரம் சென்றபோது இருபுறமும் இருந்த கூட்டத்தினரையே இது நிலைகுலைய செய்தது. இதனால் கூட்டத்தில் பல இடங்களில் அலைமோதல் ஏற்பட்டிருக்கிறது. கூட்டத்தில் இருந்த பெண்கள் மற்றும் குழந்தைகள் மத்தியில பீதி, மூச்சு திணறல், மயக்கம் மற்றும் நெரிசல் ஏற்பட்டது. கூட்ட நெரிசல் ஏற்பட்ட போது அவர்களை காப்பாற்றத்தான் ஆம்புலன்ஸ் வந்ததாகவும் ஆம்புலன்ஸ் வந்ததால் நெரிசல் ஏற்படவில்லை என்றும் முதலமைச்சர் விவரித்தார். கரூர் மருத்துவமனை பிணவரையில் போதிய குளிர்சாதன வசதி இல்லாத காரணத்தாலே நெரிசலில் இறந்தவர்களுக்கு உடனுக்குடன் உடற்கூறாய்வு செய்யப்பட்டதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விவரித்தார். கரூர் துயரம் குறித்து சட்டப்பேரவையில் விவரித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், தாவேக கூட்டத்திற்கு வந்த மக்களுக்கு அந்த கட்சி சார்பில் எந்த வசதிகளும் ஏற்படுத்தி தரவில்லை என்று குற்றம் சாட்டினார். கரூர் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள பிணவரையில் இறந்த அனைத்து உடல்களையும் குளிர்சாதனை பெட்டி வைப்பதற்கு போதிய வசதி இல்லாத காரணத்தால் அன்றைய இரவில் உடற்கூறாய்வு செய்வதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவருடைய சிறப்பு அனுமதி பெற்று உடற்கூறாய்வு மேற்கொள்ளப்பட்டது. தமிழ்நாடு அரசு இந்த சம்பவத்தை சட்டப்படி விரைந்து கையாண்டதாக அவர் விவரித்தார். 25/9/2025 அன்று மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் கலந்து கொண்ட பரப்புரை நிகழ்ச்சி நடந்துள்ளது. அந்த கூட்டத்தில் பங்கேற்றிருந்தவர்கள் முறையாக ஒருங்கிணைக்கப்பட்டு கட்டுப்பாட்டோடு நடந்து கொண்டனர். எந்தவித அசம்பாவிதமும் இல்லாமல் நடந்து முடிந்தது. கட்டுப்பாடுகளை மீறும்போது அதனால் பாதிக்கப்படுவது நிகழ்ச்சிகள் நடத்தும் கட்சியினுடைய தொண்டர்கள்தான், நமது தமிழ்நாடு மக்கள்தான். இது போன்ற துயரங்கள் எதிர்காலத்தில் நிகழாமல் தடுக்க வழிகாட்டு நெறிமுறைகள் உருவாக்கப்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் கூறினார். கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் இடையே காரசார விவாதம் நடைபெற்றது. கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக முதலமைச்சர் விளக்கமளித்த பிறகு பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, தங்களுக்கு வாய்ப்பு கொடுக்காமல் முதலமைச்சரே அனைத்தையும் பேசுவதாக குற்றம் சாட்டினார். துயர நிகழ்ச்சி என்பதால் அதற்கான விளக்கத்தை சட்டமன்றத்தில் தெரியப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் விளக்கமளித்ததாக முதலமைச்சர் தெரிவித்தார். பின்னர் பேசிய இபிஎஸ், உளவுத்துறையின் தகவல் அடிப்படையில் முழுமையான பாதுகாப்பு கொடுத்திருந்தால் அசம்பாவிதத்தை தவிர்த்திருக்கலாம் என குற்றம் சாட்டினார். இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், காவல்துறை உரிய பாதுகாப்பு வழங்கியதாக தாவேக தலைவர் சல்யூட் அடித்ததாக குறிப்பிட்டார். அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அந்த கட்சியினுடைய தலைவர் பேச்சை தொடங்குவதற்கு முன்பே, பேச்சை ஆரம்பித்ததுக்கு முன்பே காவல்துறைக்கு முதலே சல்யூட் அப்படின்னு அடித்துட்டு சரியான பாதுகாப்பு தந்திருக்கார் சொல்லிவிட்டு தான் பேசினார் என்பதையும் நான் இந்த அவையில் பதிவு செய்கிறேன். தாவேக
தாவேக கூட்டத்திற்கு அரசு சார்பில் உரிய பாதுகாப்பு வழங்கப்பட்டதாகவும் விவரித்தார். கரூர் வேலுச்சாமிபுரத்தில் அதிமுக கூட்டம் நடத்த அனுமதி மறுத்த காவல்துறை தாவேகாவிற்கு அனுமதி வழங்கியதில் உள்நோக்கம் இருப்பதாக மக்கள் கருதுவதாக இபிஎஸ் குற்றம் சாட்டிய நிலையில் சட்டப்பேரவையில் காரசார விவாதம் நடந்தது. எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ்ஸின் குற்றச்சாட்டிற்கு பதிலளித்த முதலமைச்சர், ஊரில் கல்யாணம் என்றால் மாரில் சந்தனம் என்பது போல பேசும் இபிஎஸ் கூட்டணிக்கு ஆள் தேடிக் கொண்டிருப்பதாக விமர்சித்தார். தொடர்ந்து பேசிய எடப்பாடி பழனிசாமி, கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களுக்கு ஒரே இரவில் உடற்கூராய்வு செய்யப்பட்டது எப்படி என்று வினவினார். இதற்கு பதிலளித்த மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், கூட்ட நெரிசல் ஏற்பட்ட பிறகு மதுரை, சேலம், நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டதாக கூறினார். நள்ளிரவு 1:45 மணிக்கு தொடங்கி அதிகாலை 4 மணி வரை மருத்துவர்கள் உடற்கூராய்வில் ஈடுபட்டதாகவும் அமைச்சர் விளக்கம் அளித்தார். பின்னர் பேசிய இபிஎஸ், ஆம்புலன்ஸ் வாகனத்தில் கூட திமுக மாவட்ட மருத்துவர் அணி என ஸ்டிக்கர் ஒட்டி அரசியல் செய்தது யார் என்று கேள்வி எழுப்பினார். அப்போது குறுக்கிட்ட அவை முன்னவர் துரைமுருகன், சம்பவம் நடைபெற்ற இரவு ஒரு நொடி கூட தூங்காமல் கரூர் சென்ற முதலமைச்சரை அனைவரும் பாராட்ட வேண்டாமா என்று கூறினார். இதற்கு பதிலளித்த இபிஎஸ், பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க வேண்டியது முதலமைச்சரின் கடமை என்றார். கரூர் சென்றது தனது கடமைதான் என கூறிய முதலமைச்சர், தூத்துக்குடி சம்பவத்தின் போது அப்போதைய முதலமைச்சர் என்ன சொன்னார் என்பதை சொல்லட்டுமா என்று வினவினார். சட்டப்பேரவையில் கரூர் துயரம் குறித்து நடந்த விவாதத்தில் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து பலர் இறந்து போன போது ஏன் முதலமைச்சர் அங்கு செல்லவில்லை என இபிஎஸ் கேள்வி எழுப்பினார். கள்ளக்குறிச்சிக்கு பெரும்பாலான அமைச்சர்கள் சென்றதாக கூறிய முதலமைச்சர், கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்ததால் உயிரிழந்தனர், ஆனால் கரூரில் அப்பாவி மக்கள் மிதிபட்டு இறந்தார்கள் என்று விளக்கமளித்தார். ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்ட பிறகு காவல்துறை மற்றும் அரசு அதிகாரிகள் செய்தியாளர்களை சந்தித்தால் விசாரணை எப்படி நியாயமாக நடைபெறும் என்று இபிஎஸ் வினவினார். அரசின் அலட்சியம்தான் 41 பேர் உயிரிழப்பிற்கு காரணம் என்பதை பதிவு செய்வதாக இபிஎஸ் திட்டவட்டமாக தெரிவித்தார். இந்நிலையில் அதிமுகவினர் கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என திட்டமிட்டே அவைக்கு வந்திருப்பதாக கூறிய முதலமைச்சர், அவர்களின் கட்சியைச் சேர்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் கூட இந்த அளவிற்கு குரல் வந்திருக்குமா என தெரியவில்லை என்று குறிப்பிட்டார். மேலும் மகா கூட்டணி, மெகா கூட்டணி என்று சொல்பவர்கள் எத்தகைய கூட்டணி அமைத்தாலும் மக்கள் தகுந்த பாடத்தை புகட்டுவார்கள் என்று முதலமைச்சர் தெரிவித்தார். தாவேகா கூட்டத்தில் அசம்பாவிதம் ஏற்பட வேண்டும் என திட்டமிட்டு உள்நோக்கத்துடனேயே வேலுச்சாமிபுரத்தில் பரப்புரை செய்ய அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். கரூர் துயரம் குறித்த விவாதத்தின் போது தூத்துக்குடி சம்பவத்தை மேற்கோள் காட்டி அமைச்சர் சிவசங்கர் பதிலளித்தார். அதை அவை குறிப்பில் இருந்து நீக்க கோரி அதிமுகவினர் கோஷம் எழுப்பினர். இதனை சபாநாயகர் ஏற்கவில்லை என்றதும் அதிமுகவினர் வெளிநடப்பு செய்தனர். அப்போது திமுக அரசின் அலட்சியம்தான் 41 உயிர் பறிபோக காரணம் என்று எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். கூட்டம் நடத்துவதற்காக எங்களுடைய மாவட்ட செயலாளர் பல இடத்துல கோடிட்டு காட்டி அனுமதி கேட்டார். அனுமதி மறுக்கப்பட்டு நீதிமன்றத்துக்கு போனோம். நிராகரிக்கப்பட்ட இடத்தையே எங்களுக்கு கொடுத்தாங்க. சரி, இருந்தாலும் பரவாயில்லை என்று நாங்கள் எடுத்து நடத்தினோம். அதே இடத்தை தான் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்கு அவருக்கு இதை கொடுத்திருக்கிறாங்க. அவர்களே இப்படி நிராகரிக்கப்பட்ட இடத்தை எப்படி கொடுப்பது? இதில் ஏதாவது ஒரு அசம்பாவம் ஏற்பட வேண்டும் என்ற திட்டமிட்டு உள்நோக்கத்தோடு தான் இந்த இடத்தை வேலுச்சாமிபுரத்தை கொடுத்திருக்காங்க என்றுதான் மக்கள் பேசுறாங்க. சிபிஐ விசாரணையால் தமிழக அரசுக்கு பதற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் விமர்சித்தார். இந்த ஆட்சியில் நடைபெற்ற தவறை மறைப்பதற்கு இப்படி ஒரு கருத்து. அதுக்காக நீங்க சப்போர்ட் பண்றான்னு சொல்லிட்டே இருந்தாரு. ஏங்க, நாங்க சப்போர்ட் எதுக்கும் பண்றோம்? ஒரு விரோதனை சொன்னாரு, எந்த அரசியல் கட்சி தலைவரும் பார்க்கல, தமிழக உறவுன்னு சொல்றாருல, இவர் சொன்னது நியாயம், நாங்க சொன்ன தப்பு. நாங்க அந்த உணர்வோடு தான் பேசுறோம்னு பதிவு வச்சிருக்கிறேன். ஆக இந்த கட்சி அந்த கட்சி என்றெல்லாம் பார்க்கல. கரூர் விவகாரத்தில் என்ன தவறு, என்ன சரி செய்திருக்கலாம் என்று பேசிய போது உரிய விளக்கத்தை முதலமைச்சர் தரவில்லை என்று குற்றம் சாட்டினார். கரூர் விவகாரம் குறித்து உச்சநீதிமன்றம் அமைத்த குழுவில் 2 ஐபிஎஸ் அதிகாரிகள் இடம்பெறுவது குறித்து உச்சநீதிமன்றத்தை தமிழக அரசு அணுகும் என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். கரூர் கூட்ட நெரிசல் விவகாரம் தொடர்பாக கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் பேசிய காங்கிரஸ் கட்சித் தலைவர் செல்வ பெருந்தகை, உச்சநீதிமன்ற தீர்ப்பில் தமிழகத்தில் பிறந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் இடம்பெறக்கூடாது என்ற உச்சநீதிமன்ற உத்தரவு குறித்து பேசினார். இதுகுறித்து பதிலளித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வேதனை அளிப்பதாக கூறினார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர், கரூர் விவகாரம் தொடர்பாக அரசுக்கு ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை கூறிய அனைத்து உறுப்பினர்களுக்கும் நன்றி என்றார். எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் நெடுநேரம் பேசிவிட்டு இங்கே மாண்புமிகு பேரவை முன்னவர்கள் தெரிவித்தது போல இந்த அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகளில் குற்றச்சாட்டுகள் சொல்ல இயலாத காரணத்தால் திட்டமிட்டு அவை நடவடிக்கைகளை குந்தகம் விளைவித்து வெளியில் சென்றிருக்கிறார்கள்.
இதுகுறித்து தனது எக்ஸ் பதிவில், கரூரில் நிகழ்ந்த பெருந்துயரம் தொடர்பாக எந்த ஒரு தனிநபர் மீதும் பழி சுமத்தி பலிகடா ஆக்குவது நோக்கம் இல்லை என முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இனி இப்படி நிகழாமல் தடுப்பதற்கான நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை அரசு வகுத்து வருவதாகவும், உச்சநீதிமன்ற இறுதி தீர்ப்பின் அடிப்படையில் அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளப்படும் என்றும் உறுதியளித்தார். இறந்தோரை வைத்து அதிமுக பொதுச் செயலாளர் EPS அரசியல் செய்வதாகவும், இறந்தோரை வைத்து அரசியல் செய்தால் அதை தமிழ்நாட்டு மக்கள் ஒரு நாளும் ஏற்க மாட்டார்கள் என்றும் அமைச்சர் ரகுபதி விமர்சித்துள்ளார். சட்டப்பேரவையில் கரூர் துயரம் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையை விமர்சித்து எக்ஸ் பதிவில் எதிர்க்கட்சித் தலைவர் EPS பதிவிட்டிருந்த நிலையில் அதற்கு அமைச்சர் ரகுபதி பதிலளித்துள்ளார். அதில் பாஜகவின் அடிமையாக உள்ளவர் தனக்கொரு அடிமை சிக்க மாட்டாரா என தவம் கிடப்பதாக விமர்சித்துள்ளார். வெறும் வாட்ஸ்அப் வதந்திகளை மட்டும் நம்பி உயிர் வாழும் எடப்பாடி பழனிசாமிக்கு உண்மை என்ற வார்த்தையை கூட உச்சரிக்க தகுதியில்லை என்றும், தமிழ்நாட்டு மக்களிடம் மயான அரசியல் எடுபடாது என்றும் அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். முன்னதாக சட்டப்பேரவை வளாகத்திற்கு வெளியே செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ரகுபதி, கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் பொய்யான தகவல்களை எடப்பாடி பழனிசாமி அளித்திருப்பதாக விமர்சித்தார். அவர் சொல்லுகிறார், திருவாரூரிலே, திருச்சியிலே, நாகையிலே, நாமக்கலிலே யாருக்கும் எதுவும் ஏற்படவில்லை என்று. திருச்சியிலேயும் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், மயக்கமடைந்திருக்கிறார்கள், ஆதாரங்கள் இருக்கின்றன. நாமக்கல்லிலே அன்றைக்கு 35 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல நாகப்பட்டினத்திலே 5 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தாவேகா பரப்புரையின் போது திருச்சி, நாமக்கல்லிலும் மக்கள் பாதிக்கப்பட்டதாக அமைச்சர் ரகுபதி கூறினார். சொத்து வரி முறைகேடு விவகாரம் பூதாகரமான நிலையில் மதுரை மேயர் இந்திராணி ராஜினாமா செய்துள்ளார். பல கோடி ரூபாய் சொத்து வரி மோசடி விவகாரத்தினிடையே மதுரை மாநகராட்சி திமுக மேயர் இந்திராணி தனது பதவியை ராஜினாமா செய்தார். மதுரை மாநகராட்சியில் வரி வசூலில் சுமார் 150 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடந்துள்ள விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த வழக்கில் 10க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். இவர்களில் மேயர் இந்திராணியின் கணவர் பொன் வசந்தும் ஒருவர். தற்பொழுது அவர் ஜாமீனில் வெளியே உள்ளார். மேலும் மதுரை மாநகராட்சியின் 5 மண்டல தலைவர்கள் ஏற்கனவே பதவி விலகினர். இந்த சூழலில் தனது மேயர் பதவியை இந்திராணி ராஜினாமா செய்தார். இது தொடர்பாக ஆணையரிடம் அவர் வழங்கிய கடிதத்தில் குடும்பச் சூழல் காரணமாக ராஜினாமா செய்ததாக குறிப்பிட்டுள்ளார். மேயரின் ராஜினாமாவை தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து மாநகராட்சி நிர்வாகம் ஆலோசித்து வருகிறது. இந்நிலையில் துணை மேயர் தலைமையில் மாநகராட்சி அவசர ஆலோசனைக் கூட்டம் வருகின்ற 17ஆம் தேதி நடைபெறும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. சாலை ஓரங்களில் தற்காலிகமாக கொடிக்கம்பங்கள் வைக்க அனுமதி கோருவோரிடம் ஒரு கொடிக்கம்பத்துக்கு 1000 ரூபாய் வசூலிக்கும்படி தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. தமிழகம் முழுவதும் பொது இடங்கள், நெடுஞ்சாலைகள், உள்ளாட்சிக்கு சொந்தமான இடங்களில் அனுமதியின்றி வைக்கப்பட்டுள்ள கொடிக்கம்பங்களை அகற்ற உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருந்தது. இது தொடர்பான வழக்கு நீதிபதி GK இளந்திரையன் முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் கொடிக்கம்பங்கள் அமைப்பது தொடர்பாக அரசாணையும் வழிகாட்டு விதிமுறைகளும் பின்பற்றப்பட்டு வருவதாக கூறினார். அதனை ஏற்க மறுத்த நீதிபதி, அரசியல் கட்சி கூட்டங்களுக்கு சாலைகளின் நடுவே தற்காலிகமாக கொடிக்கம்பங்கள் அமைக்கப்படுகின்றன என்றும், அனுமதியின்றி கொடிக்கம்பங்கள் வைப்போருக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் தெரிவித்தார். மேலும் சாலை ஓரங்களில் கொடிக்கம்பங்கள் வைக்க அனுமதி கேட்பவர்களிடம் ஒரு கொடிக்கம்பத்திற்கு 1000 ரூபாய் வீதம் வசூலிக்க வேண்டுமென கூறிய நீதிபதி, இது அரசுக்கு வருவாயை ஈட்டிக் கொடுக்கும் என சுட்டிக்காட்டினார். கொடிக்கம்பங்கள் தொடர்பான விதிகளை கண்டிப்புடன் பின்பற்ற அனைத்து துறை தலைவர்களுக்கும் சுற்றறிக்கை பிறப்பிக்குமாறு தலைமைச் செயலாளருக்கும் DGPக்கும் நீதிபதி உத்தரவிட்டார். வழக்கு விசாரணை அடுத்த மாதம் 12ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. அவ்வளோ சூப்பரான இடமே, அவ்வளோ பசங்க வந்து குளிச்சு நெய்யால என்ஜாய் பண்ணுங்க, லைஃப் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அவ்வளோ சூப்பரான இடம் தான் இந்த பொன்னியாறு. இப்படி உற்சாகமாக வீடியோ வெளியிட்ட இளைஞரை தீயணைப்பு வீரர்களுடன் இணைந்து தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் தேடி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அடுத்த கட்டமுத்துப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர் வேலன். 18 வயது இளைஞரான இவர் கடந்த 11ஆம் தேதி கண்டரக்கோட்டை தென்பெண்ணை ஆற்றில் குளிக்க தனது நண்பர்களுடன் சென்றார். அப்போது தென்பெண்ணை ஆற்றின் பெருமைகளை கூறி, தென்பெண்ணை ஆறு நமக்கு கிடைத்த சொர்க்கம் என பேசி வீடியோ வெளியிட்டிருந்தார். சூப்பரான இடமே, அவ்வளோ பசங்க வந்து குளிச்சு நெய்யால என்ஜாய் பண்ணுங்க, லைஃப் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அவ்வளோ சூப்பரான இடம் தான் இந்த பொன்னியாறு. பின்னர் நண்பர்களுடன் ஆற்றில் உற்சாகமாக குளித்துக் கொண்டிருந்த வேலன் நீரில் திடீரென அடித்துச் செல்லப்பட்டார். அவரை காப்பாற்ற நண்பர்கள் கத்தி கூச்சலிட்டனர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் அவரை தேடும் பணியில் ஈடுபட்டனர். ஆனால் உடல் கிடைக்காததால் அரக்கோணத்திலிருந்து பேரிடர் மீட்புப் படையினர் வரவழைக்கப்பட்டனர். 5வது நாளாக அவரை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது.
தமிழ்நாடு உடற்கல்வியியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழக சட்டத்திருத்த மசோதா தொடர்பாக ஆளுநருக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மனு தாக்கல் செய்துள்ளது. தமிழ்நாடு உடற்கல்வியியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தரை நியமிக்கவும் பதவி நீக்கவும் தமிழ்நாடு அரசுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையிலான சட்டத்திருத்த மசோதா கடந்த ஏப்ரல் மாதம் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இதைத் தொடர்ந்து இந்த சட்டத்திருத்த மசோதா ஒப்புதலுக்காக தமிழ்நாடு ஆளுநர் RN ரவிக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. ஆனால் இந்த மசோதா குறித்து முடிவெடுப்பதற்காக குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் அனுப்பி வைத்தார். ஆளுநரின் இந்த முடிவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மனு தாக்கல் செய்துள்ளது. அதில் ஆளுநரின் நடவடிக்கை தன்னிச்சையானது என அறிவிக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மசோதாக்களை ஆளுநர் கையாளும் விதம் அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என குற்றம் சாட்டியுள்ள தமிழ்நாடு அரசு ஆளுநர் மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிய செயல் சட்டவிரோதமானது என அறிவிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளது. துணைவேந்தர்கள் நியமனம் தொடர்பான பல்கலைக்கழக மானியக் குழுவின் 2018ஆம் ஆண்டு திருத்த விதியை ரத்து செய்ய வேண்டும் எனவும் குடியரசுத் தலைவரும் மத்திய அரசும் மசோதா மீது முடிவெடுக்க இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் கோரிக்கை விடுத்துள்ளது. விஜய் பரப்புரை கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களுக்கு தாவேகா சார்பில் மாவட்ட வாரியாக நினைவேந்தல் கூட்டம் நடத்த இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கரூரில் நடைபெற்ற தாவேகா பரப்புரை கூட்ட நெரிசலில் சிக்கி குழந்தைகள், பெண்கள் உட்பட 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்நிலையில் மாவட்டங்கள் மற்றும் தொகுதி சார்பில் நினைவேந்தல் கூட்டம் நடத்த தாவேகா தலைவர் விஜய் நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதன்படி தீபாவளி பண்டிகைக்கு முன்னதாக மெழுகுவர்த்தி ஏந்தி மலர் தூவி அஞ்சலி செலுத்த அறிவுறுத்தியதாக தெரிகிறது. இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகிகளுக்கு மாவட்ட செயலாளர்கள் விரைவில் அறிவுறுத்தல்களை வழங்குவார்கள் என கூறப்படுகிறது. இதனிடையே சென்னை, திருவள்ளூர், நெல்லை, திருச்சி உள்ளிட்ட மாவட்ட செயலாளர்கள் முக்கிய நிர்வாகிகளுடன் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர் கேள்விக்கு பதிலளிக்காமல் புறப்பட்டு சென்றார். சுமார் 2 மணி நேரம் ஆலோசனை நடந்தது குறிப்பிடத்தக்கது. அரசு அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை நடத்திய சோதனையில் லட்சக்கணக்கில் பணம் பிடிபட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் அரசு அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் நடத்திய தீவிர சோதனையில் பணம் மற்றும் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன. சேலம் மாவட்டம் வாழப்பாடி சார்பதிவாளர் அலுவலகத்தில் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 1,80,000 ரூபாய் ரொக்கம் சிக்கியது. திருப்பூர் மாவட்டம் அவினாசி மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகத்தில் கணக்கில் வராத 1,71,500 ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத சுமார் 56,000 ரூபாய் மற்றும் 20க்கும் மேற்பட்ட பட்டுப்புடவைகள், பட்டு சால்வைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. திருச்சி KK நகர் சார்பதிவாளர் அலுவலகத்தில் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 20,000 ரூபாய் ரொக்கம் சிக்கியது. புதுக்கோட்டை நீர்வளத்துறை சொற்பொறியாளர் அலுவலகத்தில் நடத்திய அதிரடி சோதனையில் 1,59,000 ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டது. மதுரை மாநகராட்சி மத்திய மண்டல அலுவலகத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் கணக்கில் வராத 87,000 ரூபாய் ரொக்கப்பணமும் 35 சேலைகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் சார்பதிவாளர் அலுவலகத்தில் கணக்கில் வராத 71,000 ரூபாய் ரொக்கப்பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை சார்பதிவாளர் அலுவலகத்தில் சோதனை நடத்தியதில் கணக்கில் வராத 55,210 ரூபாய் பணம் சிக்கியது. விழுப்புரம் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் கணக்கில் வராத 25,000 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். பீகார் சட்டமன்ற தேர்தலில் பாஜக போட்டியிடும் 101 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. 243 தொகுதிகளை கொண்ட பீகார் சட்டப்பேரவைக்கு வரும் நவம்பர் மாதம் 2 கட்டங்களாக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள பாஜக மற்றும் ஐக்கிய ஜனதா தளம் தலா 101 தொகுதிகளில் போட்டியிடுகின்றன. இதனையடுத்து 71 பேர் அடங்கிய முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்ட பாஜக எஞ்சியுள்ள தொகுதிகளுக்கு 2 கட்டங்களாக வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. இந்த முறை சிட்டிங் எம்பிக்களுக்கோ அல்லது மத்திய அமைச்சர்களுக்கோ வாய்ப்பு வழங்கப்படவில்லை. புதுமுகங்கள் மற்றும் உள்ளூர் தலைவர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் வேட்பாளர்களை பாஜக தேர்வு செய்துள்ளது. பாஜகவில் இணைந்த ஒரே நாளில் பாடகி மைதிலி தாக்கூருக்கு அலிநகர் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியில் இருந்தும் 57 பேர் அடங்கிய வேட்பாளர் பட்டியல் வெளியாகியிருக்கிறது. இதில் அமைச்சர்கள் உள்பட 23 MLA-க்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. முதற்கட்ட பட்டியலில் குர்மிஸ், குஷ்வா காஸ் பிரிவினருக்கு அதிக முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருக்கும் சூழலில் இஸ்லாமியர்கள் யாருக்கும் வாய்ப்பு வழங்கப்படவில்லை. தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள சிராக் பாஸ்வானின் லோக் ஜனசக்தி கட்சி சோன்பார்சா, ராஜ்கீர் உள்ளிட்ட 5 தொகுதிகளில் போட்டியிட முனைப்பு காட்டி வந்த நிலையில் அந்த தொகுதிகளுக்கும் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியே வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. பீகாரில் இந்தியா கூட்டணியில் தொகுதி பங்கீடு இன்னும் நிறைவடையாத நிலையில் ராஷ்டிரிய ஜனதா தள கட்சித் தலைவர் தேஜஸ்வி வேட்புமனுவை தாக்கல் செய்தார்.
பீகார் சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எதிராக போட்டியிடும் காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதா தளம், இடதுசாரி கட்சிகளிடையே தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடித்து வருகிறது. இந்நிலையில் ராஷ்டிரிய ஜனதா தள கட்சித் தலைவர் தேஜஸ்வி ரகோபூர் தொகுதியில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்தார். ஏற்கனவே அங்கு அவர் இருமுறை வெற்றியடைந்துள்ளார். 3வது முறையாகவும் அதே தொகுதியை அவர் தேர்ந்தெடுத்து தனது தந்தை லாலு பிரசாத், தாயார் ராப்ரி தேவியுடன் சென்று வேட்புமனுவை தாக்கல் செய்தார். ரகோபூர் தொகுதியில் தேஜஸ்விக்கு எதிராக பாஜக சார்பில் சதீஷ்குமார் களமிறக்கப்பட்டுள்ளார். இதேபோன்று காங்கிரஸ் கட்சியும் 13 தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. இந்நிலையில் பீகார் மாநில காங்கிரஸ் தலைவர் ராஜேஷ் ராம், மாநில தேர்தல் பொறுப்பாளர் கிருஷ்ணா அல்லவாரு, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் ஷஹீல் அஹ்மத் கான் ஆகியோர் டெல்லியிலிருந்து நேற்று பாட்னா திரும்பினர். அப்போது விமான நிலையத்தில் திரண்டிருந்த காங்கிரஸ் தொண்டர்கள் வேட்பாளர் ஒதுக்கீட்டில் அதிருப்தி தெரிவித்து அவர்கள் மீது தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு நிலவியது. முதற்கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளையுடன் நிறைவடையும் நிலையில் அதற்கு முன்னதாக இந்தியா கூட்டணி கட்சிகளிடையே தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. தலைநகர் டெல்லியில் 8 ஆண்டுகளுக்கு பிறகு பட்டாசு வெடிக்க உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. காற்று மாசை கட்டுப்படுத்த NCR எனப்படும் டெல்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள ராஜஸ்தான், ஹரியானா, உத்தரப்பிரதேச மாநிலங்களின் சில மாவட்டங்களில் பட்டாசு வெடிக்க கடந்த 2017ஆம் ஆண்டு தடை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் டெல்லியில் பட்டாசு வெடிக்க அனுமதி கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு நீதிபதி PR கவாய் மற்றும் நீதிபதி வினோத் சந்திரன் ஆகியோர் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வரும் 18ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை மட்டுமே பட்டாசுகள் வெடிக்க அனுமதி அளித்து நீதிபதிகள் தீர்ப்பளித்தனர். தீபாவளி அன்று காலை 6 மணி முதல் 7 மணி வரையும், மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை பட்டாசுகளை வெடிக்க அனுமதி அளித்தனர். பிற நாட்களில் மாலை 6 முதல் 10 மணி வரை மட்டுமே பட்டாசுகளை வெடிக்க வேண்டும் என்றும் கட்டுப்பாடு விதித்தனர். வரும் 18 முதல் 25ஆம் தேதி வரை பசுமை பட்டாசு விற்பனைக்கு அனுமதிக்கப்படும் என்றும், வெளிப்பகுதியிலிருந்து டெல்லிக்கு கொண்டுவரப்படும் பட்டாசுகளுக்கு அனுமதி இல்லை என்றும் தெரிவித்தனர். ஆன்லைன் மூலம் பட்டாசுகளை விற்பனை செய்யக்கூடாது என கூறிய நீதிபதிகள், முழுமையாக தடை விதிக்கப்பட்டால் பட்டாசுகள் கடத்தப்படுவதோடு காற்றின் மாசு அதிகரிப்பதாகவும் கூறினர். மெக்சிகோ நாட்டை ஆட்கொண்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு பாதிப்புகளிலிருந்து இன்னும் மீள முடியாமல் அந்த நாடு தவித்து வருகிறது. மெக்சிகோவின் மத்திய மற்றும் தென்கிழக்கு மாநிலங்களில் கடந்த வாரத்தில் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்டது. மெக்சிகோவின் மத்திய மற்றும் தென்கிழக்கு மாகாணங்களில் கனமழையால் 1 லட்சம் வீடுகள் சேதமடைந்துள்ளன. மத்திய மாநிலங்களான ஹிடால்கோ, வெராக்ரஸ் ஆகியவை கடுமையான பாதிப்பை சந்தித்துள்ளன. காசோன்ஸ் ஆற்றின் கரையிலிருந்து வெளியேறிய தண்ணீரால் கார்கள் அடித்துச் செல்லப்பட்டன. பாலங்கள் உடைந்து சேதமடைந்தன. மருத்துவமனைகள், பள்ளிகள் சேதமடைந்தன. மின்சார சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் மிகவும் அவதியடைந்துள்ளனர். இதுவரை 64 பேர் உயிரிழந்துள்ளனர். 65 பேரை காணவில்லை. வெள்ளம் இன்னும் வடியாத நிலையில் பல்வேறு இடங்களில் வீடுகளிலும் தெருக்களிலும் படிந்திருக்கும் களிமண்ணை அகற்ற முடியாமல் மக்கள் தவித்து வருகின்றனர். மீட்பு பணிக்கான ராணுவ வீரர்கள் குவிக்கப்பட்டுள்ளனர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதியிலிருந்து மக்கள் மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை இந்தியாவால் கொஞ்சமாக நிறுத்த முடியும் என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்க மாட்டோம் என்று பிரதமர் நரேந்திர மோடி தன்னிடம் உறுதியளித்திருப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ரஷ்யா உக்ரைன் இடையிலான போரை நிறுத்துவதற்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முனைப்பு காட்டி வருகிறார். இதன் ஒரு பகுதியாக ரஷ்யாவிடமிருந்து உலக நாடுகள் கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது என்று ட்ரம்ப் அறிவித்திருந்தார். இதனை ஏற்றுக்கொள்ளாத இந்தியா மீது இறக்குமதி வரியுடன் கூடுதலாக 25 விழுக்காடு அபராத வரியை ட்ரம்ப் விதித்தார். வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்த ட்ரம்ப் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்க மாட்டோம் என்று மோடி தன்னிடம் உறுதியளித்திருப்பதாக கூறினார். Was buying oil, and he assured me today that they will not be buying oil from Russia. That's a big stop. தொடர்ந்து பேசிய அவர், ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை இந்தியாவால் உடனடியாக நிறுத்த முடியாவிட்டாலும் கொஞ்சமாக நிறுத்த முடியும் என்று நம்புவதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் சீனாவும் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்த வேண்டும் என்று தனது விருப்பத்தை தெரிவித்தார். பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இடையேயான மோதலை தொடர்ந்து 48 மணி நேர போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலுக்கு வந்துள்ளதால் எல்லையில் அமைதி நிலவுகிறது. ஆப்கானிஸ்தானில் தாலிபான் தலைமையிலான அரசு அமைந்த பிறகு பாகிஸ்தானில் பல்வேறு மாகாணங்களில் பயங்கரவாத தாக்குதல்கள் அதிகரித்துள்ளன. இதற்கு தாலிபான் அரசே காரணம் என பாகிஸ்தான் குற்றம் சாட்டி வந்தது. அதன் தொடர்ச்சியாக ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் பாகிஸ்தான் வான்வழி தாக்குதல் நடத்தியது. இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பாகிஸ்தானில் உள்ள சமன் மாவட்டத்தில் ஆப்கான் படைகள் தாக்குதல் நடத்தின.
இதனால் இரண்டு நாடுகளிடையே எல்லையில் கடுமையான சண்டை நடைபெற்று வந்தது. இந்த மோதலில் 12 ஆப்கானிஸ்தானியர்கள் உயிரிழந்ததாகவும் 100 பேர் காயமடைந்ததாகவும் தாலிபான் அரசு குற்றஞ்சாட்டியது. இந்நிலையில் தாலிபான் அரசின் கோரிக்கையை ஏற்று 48 மணி நேர போர் நிறுத்தத்திற்கு பாகிஸ்தான் ராணுவம் சம்மதம் தெரிவித்துள்ளது. உள்ளூர் நேரப்படி நேற்று மதியம் 1 மணி முதல் இரு நாடுகளிடையே போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தது. 2030ஆம் ஆண்டு நடைபெறவிருக்கும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளை நடத்த குஜராத் மாநிலம் அகமதாபாத் நகரம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. காமன்வெல்த் கூட்டமைப்பில் உள்ள நாடுகளுக்கு இடையேயான விளையாட்டுப் போட்டிகள் 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்பட்டு வருகின்றன. ஒலிம்பிக் போட்டிகளுக்கு இணையாக நடைபெறும் இப்போட்டிகள் அடுத்த ஆண்டு ஸ்காட்லாந்து நாட்டின் கிளாஸ்கோ நகரில் நடைபெறுகிறது. இந்த நிலையில் 2030ஆம் ஆண்டு காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளை இந்தியாவின் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடத்துவதற்கு காமன்வெல்த் கூட்டமைப்பு ஒப்புதல் அளித்துள்ளது. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வருகின்ற 26ஆம் தேதி கிளாஸ்கோவில் வெளியிடப்படுகிறது. அகமதாபாத்தில் உலகத்தரம் வாய்ந்த மைதானங்கள், நவீன பயிற்சி கூடங்கள் மற்றும் உலகிலேயே பிரம்மாண்ட நரேந்திர மோடி கிரிக்கெட் மைதானம் உள்ளிட்டவை உள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் காமன்வெல்த் போட்டிகள் நடைபெறும் நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, சர்வதேச ஒலிம்பிக் குழு உறுப்பினரும் ரிலையன்ஸ் அறக்கட்டளை தலைவருமான நீட்டா அம்பானி உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்தியாவில் கடந்த 2010ஆம் ஆண்டு டெல்லியில் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன. தீபாவளியையொட்டி நாளையும் நாளை மறுநாளும் சென்னை விழுப்புரம் இடையே போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட உள்ளது. சென்னை முதல் விழுப்புரம் வரையிலான ஜிஎஸ்டி சாலையில் வரும் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் கனரக வாகனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தீபாவளி பண்டிகை விடுமுறையை முன்னிட்டு கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தை நோக்கி செல்லும் வாகனங்கள் விரைவாக செல்லவும், நகரில் நெரிசலை தவிர்க்கவும் போக்குவரத்து விதிமுறைகளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி வரும் வெள்ளி மற்றும் சனிக்கிழமை அன்று சென்னை மற்றும் ஆவடி பகுதிகளில் இருந்து வரும் கனரக வாகனங்கள் பூந்தமல்லியிலிருந்து திருப்பிவிடப்பட்டு ஸ்ரீபெரும்புதூர், திருவண்ணாமலை, திருக்கோவிலூர் வழியாக ஜிஎஸ்டி சாலைக்கு சென்று தங்கள் இலக்கை அடையலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மதுரவாயல் பகுதியிலிருந்து தாம்பரம் ஜிஎஸ்டி நோக்கி வரும் கனரக வாகனங்கள் ஒரகடம் சந்திப்பில் திருப்பிவிடப்பட்டு ஸ்ரீபெரும்புதூர், திருவண்ணாமலை, திருக்கோவிலூர் வழியாக ஜிஎஸ்டி சாலையை சென்று தங்கள் இலக்கை அடையலாம் என கூறப்பட்டுள்ளது. அதேபோல வரும் 21 மற்றும் 22 ஆகிய தேதிகளில் செங்கல்பட்டு வழியாக வரும் கனரக வாகனங்கள் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் சாலை, ஸ்ரீபெரும்புதூர் வழியாக பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை மூலம் சென்னை வந்தடையலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சிங்கப்பெருமாள் கோவில் வழியாக வரும் கனரக வாகனங்கள் ஒரகடம் ஸ்ரீபெரும்புதூர் வழியாக திருப்பிவிடப்பட்டு பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை மூலம் சென்னை வந்தடையலாம் என கூறப்பட்டுள்ளது. இரும்புலியூர் பாலத்தின் அருகில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டால் கனரக வாகனங்கள் வண்டலூர் வெளிவட்டச்சாலை மற்றும் மதுரவாயல் புறவழிச்சாலை வழியாக திருப்பிவிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே நெரிசலற்ற பயணத்திற்கு OMR மற்றும் ECR வழித்தடங்களை பயன்படுத்துமாறு பயணிகளுக்கு போக்குவரத்து காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் கைது செய்யப்பட்ட கரூர் தாவேகா மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன், மாநகர பொறுப்பாளர் பவுன்ராஜ் ஆகியோருக்கு நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது. கடந்த மாதம் 27ஆம் தேதி கரூரில் நடந்த தாவேகா தலைவர் விஜயின் பிரச்சார கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த நிலையில் கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் மற்றும் மத்திய மாநகர நிர்வாகி பவுன்ராஜ் கைது செய்யப்பட்டனர். இருவருக்கும் 14 நாட்கள் நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டது. இந்நிலையில் நீதிமன்ற காவல் முடிவடைந்து இருவரும் கரூர் மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அப்பொழுது அவர்களது ஜாமீன் மனு விசாரணைக்கு வந்தது. நீதிமன்ற காவலை நீட்டிக்க வேண்டும் என்ற காவல்துறையின் கோரிக்கையை நிராகரித்த நீதிமன்றம் இருவருக்கும் ஜாமீன் வழங்கினார். மேலும் 10,000 ரூபாய்க்கான பிரமாண பத்திர உத்தரவாதம் பெற்று உடனடியாக விடுவிக்க ஆணையிட்டார். இதை இனிப்புகள் வழங்கி தாவேகாவினர் கொண்டாடினர். இந்த வழக்கானது சிபிஐக்கு மாற்றப்பட்டுவிட்டது. எனவே ரிமாண்ட் கேட்க வேண்டும் என்று சொன்னால் சிபிஐ தான் இந்த ரிமாண்டை இங்கே கேட்க முடியும். இதனிடையே விஜய் பரப்புரையின் போது ஆம்புலன்ஸை வழிமறித்து ஓட்டுநரை தாக்கிய வழக்கில் சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் வெங்கடேசனின் ஜாமீன் மனுவை கரூர் நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. வரலாறு காணாத அளவில் தங்கம் விலை ஏறியுள்ள நிலையில் சென்னையை அடுத்த திருவேற்காட்டில் பூங்காவில் கிடந்த 6 சவரன் தங்கச்சங்கிலியை நகையை பறிகொடுத்தவரிடமே ஒப்படைத்த தாய், மகனுக்கு பாராட்டுகள் குவிகின்றன. ராஜாங்குப்பத்தைச் சேர்ந்த பவானி என்பவர் தனது வீட்டின் அருகேயுள்ள பூங்காவில் புதன்கிழமை மாலை நடைபயிற்சி மேற்கொண்டார். அப்போது அங்கு 6 சவரன் எடையுள்ள தங்கச்சங்கிலி கீழே கிடந்துள்ளது. அந்த நகையை கேட்டு யாரும் வராத நிலையில் அவரும் அவரது மகனும் மாநகரம் காவல் நிலையத்திற்கு நேரில் சென்று நகையை ஒப்படைத்தனர். நகையை பறிகொடுத்தவர்கள் அளித்திருந்த புகார்கள் மூலம் சம்பந்தப்பட்டவர்களை காவல்துறையினர் தொடர்பு கொண்டு வரவழைத்தனர். உரியவரிடம் நகை ஒப்படைக்கப்பட்டது. அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க அங்கதான் இருக்காங்கன்னு சொன்னாங்க. சரி, அப்புறம் இங்க வர வச்சு அவங்க கண்ணு முன்னாடி அவங்க கையில செயினை கொடுத்தாச்சு. கொடுத்தவங்களும் வாங்கினவங்களும் ஹாப்பி ஆயிட்டாங்க. பிறர் பொருளுக்கு ஆசைப்படாத தாய், மகனின் செயலை கண்டு காவல்துறையினர் வெகுவாக பாராட்டினர்.
தென்னிந்திய சினிமா மற்றும் தொலைக்காட்சி டப்பிங் கலைஞர்கள் சங்க தேர்தலில் மீண்டும் போட்டியிட இருப்பதாக தற்போதைய தலைவர் நடிகர் ராதா ரவி தெரிவித்துள்ளார். டப்பிங் கலைஞர் சங்கீதாவை ஷாக்கி என்பவர் பாலியல் தொந்தரவு செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய ராதா ரவி, உறுப்பினர் இல்லாதவர்கள் பேட்டிகள் கொடுக்கும் போது யூனியன் மீது தேவையில்லாத குற்றம் பாய்வதாக தெரிவித்தார். மேலும் போனில் புகார் அளித்தால் எடுத்துக்கொள்ள முடியாது என்றும், கடிதம் மூலம் நேரடியாக கொடுத்தால் மட்டுமே எடுத்துக்கொள்ள முடியும் என்றும் தெரிவித்தார். பட் இப்படி ஒரு அக்கப்போர் வந்ததுன்னா இல்லை, நான் இருந்து ஆகணுமோன்னு ஏதோ ஒரு நான் யோசிச்சு வச்சிருக்கேன். என்ன முடிவு எடுக்க போறேன்னு தெரியாது. நான் இருந்தால் தானே உங்களுக்கு ட்ரபிளு. அப்போ நான் இருக்கிறது பெட்டர்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு யூனியன் தான் கப்பல். தன்னிடம் தவறாக நடந்து கொண்டதாக டப்பிங் கலைஞர் சங்கீதாவிடம் புகார் அளித்த நிலையில் அதற்கான வீடியோ ஆதாரத்தையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளதாக பொதுச் செயலாளர் கதிரவன் தெரிவித்தார். வரதட்சணை கொடுமையால் தற்கொலை செய்து கொண்ட ரித்தன்யாவின் 2 செல்போன்களை தடயவியல் சோதனைக்கு உட்படுத்தி அறிக்கை தாக்கல் செய்ய காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் அவினாசியில் புதுமண பெண் ரித்தன்யா விஷமருந்து தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் கைதான கணவர் கவின்குமார், மாமனார் ஈஸ்வரமூர்த்தி, மாமியார் சித்ராதேவி ஆகியோருக்கு உயர்நீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கியது. இந்நிலையில் தன்னுடைய வீட்டில் கண்டெடுக்கப்பட்ட ரித்தன்யாவுக்கு சொந்தமான 2 செல்போன்களை ஆய்வு செய்ய உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் கவின்குமார் மனு தாக்கல் செய்திருந்தார். நீதிபதி என் சதீஷ்குமார் முன்பாக விசாரணைக்கு வந்தபோது ரித்தன்யாவின் 2 செல்போன்களை ஆய்வு செய்ய காவல்துறையிடம் கூறிய போது அவர்கள் மறுத்துவிட்டதாக கவின்குமார் தரப்பில் வாதிடப்பட்டது. மேலும் திருமணத்தில் தனக்கு விருப்பமில்லை என்று தோழிகளிடம் ரித்தன்யா பேசிய விவரங்கள் போனில் இருப்பதால் அந்த விவரங்களை ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. அப்போது காவல்துறை தரப்பில் செல்போன்களை புலன் விசாரணை அதிகாரியிடம் ஒப்படைத்தால் அவை ஆய்வு செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து 2 செல்போன்களையும் தடயவியல் சோதனைக்கு உட்படுத்தி அறிக்கை தாக்கல் செய்யுமாறு காவல்துறைக்கு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். சென்னை கொளத்தூர் தொகுதியில் சுமார் 110 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள துணை மின் நிலையத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். கொளத்தூர் கணேஷ் நகரில் 1.4 ஏக்கர் பரப்பளவில் துணை மின் நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 3.5 லட்சம் குடியிருப்பு மற்றும் 1.5 லட்சம் வணிக பயன்பாடு, 50,000 தொழில் நிறுவனங்கள் ஆகியவற்றுக்கு இந்த துணை மின் நிலையம் மூலம் மின்சாரம் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த துணை மின் நிலையத்தின் கட்டுமான பணிகள் நிறைவு பெற்ற நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதை திறந்து வைத்தார். அதைத் தொடர்ந்து முதலமைச்சரின் உருவம், மின்சாரத்துறையின் சின்னம் உள்ளிட்டவை அடங்கிய ட்ரோன் ஷோ நிகழ்ச்சி சுமார் 8 நிமிடங்களுக்கு நிகழ்த்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து அருகே உள்ள மெட்ரோ தண்ணீர் நீரேற்று நிலையத்தை பார்வையிட்ட முதலமைச்சர் குடியிருப்போர் நலச்சங்கத்தைச் சேர்ந்தவர்களுடன் கலந்துரையாடினார். சட்டப்பேரவைக்கு அதிமுகவினர் கருப்பு பேட்ஜ் அணிந்து வந்ததை சபாநாயகர் அப்பாவு, அமைச்சர் ரகுபதி விமர்சித்திருந்த நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதிலளித்துள்ளார். கரூர் துயரச் சம்பவம், கிட்னி திருட்டு, சட்டம் ஒழுங்கு பிரச்சினை உள்ளிட்டவற்றுக்கு கண்டனம் தெரிவித்து இபிஎஸ், செங்கோட்டையன் உள்ளிட்ட அதிமுகவினர் கையில் கருப்பு பேட்ஜ் அணிந்து சட்டப்பேரவைக்கு வந்தனர். இதை பார்த்து வழக்கமான தனது பாணியில் சபாநாயகர் அப்பாவு கிண்டல் செய்திருந்தார். அமைச்சர் ரகுபதியும் இதுகுறித்து விமர்சித்திருந்தார். சிறைகளிலே இருக்கக்கூடிய சிறைவாசிகளுக்கு ஒரு அடையாளம் கொடுப்பார்கள். அதே போல இன்றைக்கு தனி அடையாளத்தோடு நம்முடைய உறுப்பினர்கள் சிலர் இங்கே வந்திருக்கிறார்கள் என்று எண்ணுகின்றேன். இதற்கு பதிலளித்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, தமிழக அரசின் அலட்சியத்தால் 41 உயிர்களை இழந்த கோபத்தில் ரத்தம் கொதித்துத்தான் கருப்பு பட்டை அணிந்ததாக கூறியுள்ளார். கரூர் எம்எல்ஏ செய்தியாளர் சந்திப்பின் வெர்சன் 2.0 போல சட்டப்பேரவையில் முதலமைச்சர் பேசியதாக விமர்சித்துள்ள இபிஎஸ், உண்மை சுடும் என்பதை மட்டும் நினைவிற்கொள்க என தனது எக்ஸ் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். கரூர் துயர சம்பவம் தொடர்பான நயினார் நாகேந்திரனின் கருத்துக்கள் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்ட நிலையில் பாஜகவினர் சட்டமன்றத்தில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். கரூர் சம்பவம் தொடர்பாக பேரவையில் பேசிய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், கூட்டத்தில் ரவுடிகள் புகுந்ததாக கூறப்படுவதாக குறிப்பிட்டார். இதற்கு பதிலளித்த முதல்வர் ஸ்டாலின், சிபிஐ விசாரணையில் அனைத்து உண்மையும் வெளிவரும் என்றார். தொடர்ந்து பேசிய நயினார் நாகேந்திரன், கரூர் துயர சம்பவத்திற்கு காவல்துறையின் கவனக்குறைவே காரணம் என குற்றம் சாட்டினார். அப்போது குறுக்கிட்ட முதலமைச்சர் ஸ்டாலின், எந்தவித ஆதாரமும் இன்றி காவல்துறையினர் மீது குற்றம் சாட்டப்படுவதாக தெரிவித்தார்.
இதனைத் தொடர்ந்து நயினார் நாகேந்திரனின் சில கருத்துக்களை அவை குறிப்பிலிருந்து நீக்கி துணை சபாநாயகர் பிச்சாண்டி உத்தரவிட்டார். இதனால் பாஜக உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். காவல்துறை சொல்றது அப்படி இவர் பதில் சொல்றாரு தவிர முழுசா அவங்க காவல்துறை பாதுகாப்பு எதுவுமே அவங்களுக்கு தரல. இதுல நாங்க அரசியல் பண்ண விரும்பல அப்படின்றாரு. நாங்களும் அரசியல் பண்ண விரும்பல, நடந்த விஷயத்தை தான் சொல்றோம். நிச்சயமா இறந்த உயிரிழப்புகளை அரசியல் பண்ணக்கூடாது. ஆனால் நடந்த விஷயத்தை மட்டும் நம்ம சொல்ல வேண்டிய கடமையா இருக்குல்ல. விசாரணை குழுவில் தமிழர்கள் இருக்கக்கூடாது என்ற நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்த வேண்டும் என்றும் நயினார் நாகேந்திரன் கேட்டுக்கொண்டார். வடகிழக்கு பருவமழை தொடங்குவதை முன்னிட்டு நியாய விலைக் கடைகளில் நவம்பர் மாதத்திற்குரிய அரிசியை இந்த மாதத்திலேயே பெற்றுக்கொள்ளலாம் என்று உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி அறிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வடகிழக்கு பருவமழை காலத்தில் மழை அதிகம் பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் பயனடையும் வகையில் அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் தங்களுடைய நவம்பர் மாதத்திற்குரிய அரிசியை மட்டும் இந்த மாதத்திலேயே பெற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவித்துள்ளார். அக்டோபர் மாதத்திற்கான அரிசியை ஏற்கனவே பெற்றவர்களும் அக்டோபர் மாத அரிசி ஒதுக்கீட்டை இதுவரை பெறாதவர்களும் நவம்பர் மாதத்திற்குரிய அரிசியை இந்த மாதத்திலேயே பெற்றுக்கொள்ளலாம் என்றும் கூறியுள்ளார். நவம்பர் மாத அரிசியை இந்த மாதத்தில் பெறாதவர்கள் வழக்கம் போல் நவம்பர் மாதத்தில் தங்களுக்குரிய அரிசியினை பெற்றுக்கொள்ளலாம் என்றும் இந்த வசதியினை அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியத்தை 35,000 ரூபாயாக உயர்த்தி வழங்குவது தொடர்பான சட்ட முன்வடிவை பேரவையில் அவை முன்னவர் துரைமுருகன் தாக்கல் செய்தார். கடந்த ஏப்ரல் மாதம் பேரவையில் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சட்டப்பேரவை மற்றும் சட்டப்பேரவை மேலவையின் முன்னாள் உறுப்பினர்களுக்கு மாதந்தோறும் வழங்கப்படும் ஓய்வூதிய தொகை 30,000 ரூபாயில் இருந்து 35,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என அறிவித்திருந்தார். இதனை செயல்படுத்தும் வகையில் 1951ஆம் ஆண்டு தமிழ்நாடு சம்பளங்கள் வழங்கல் சட்டத்தை திருத்தம் செய்வதற்கான முன்வடிவு தாக்கல் செய்யப்பட்டது. இது வெள்ளிக்கிழமை நிறைவேற்றப்படுகிறது. இதனிடையே நடப்பு நிதியாண்டுக்கான கூடுதல் செலவின துணை மதிப்பீடுகளை நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு பேரவையில் தாக்கல் செய்தார். நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. திருநெல்வேலி மாவட்டத்தின் நகர்ப்பகுதிகளில் அதிகாலை முதல் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் தாழ்வான இடங்களில் மழைநீர் தேங்கி வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். மேலும் சாலை விரிவாக்கம் காரணமாக சமாதானபுரத்திலிருந்த நிழற்குடை அப்புறப்படுத்தப்பட்டதால் பொதுமக்கள் மழையில் நனைந்தபடி நின்றனர். இதேபோன்று தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் விடிய விடிய கனமழை பெய்தது. குறிப்பாக உடன்குடி, பரமன்குறிச்சி, ஆறுமுகநேரி, நாலுமூலை கிணறு உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டியது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2ஆம் கட்டம் வழித்தடம் 4இல் பெலிகன் என பெயரிடப்பட்ட சுரங்கம் தோண்டும் இயந்திரம் வெற்றிகரமாக பணியை முடித்து கோடம்பாக்கம் நிலையத்தை வந்தடைந்தது. சென்னை பனகல் பூங்கா நிலையம் மற்றும் மீனாட்சி கல்லூரிக்கு அருகில் உள்ள கோடம்பாக்கம் ஆகியவற்றுக்கு இடையே சுரங்கப்பாதை அமைக்கும் பணியை பெலிகன் என்ற சுரங்கம் தோண்டும் இயந்திரம் கடந்த மார்ச் 1ஆம் தேதி தொடங்கியது. 594 நாட்களில் மொத்தம் 2076 மீட்டர் தூரம் கொண்ட இந்த சுரங்கப்பாதை பிரிவு 2ஆம் கட்டத்தின் மிக நீளமான சுரங்கப்பாதை பிரிவாகும். சென்னையில் நிலத்தடியில் உள்ள சவாலான கடினமான சூழ்நிலைகளை வெற்றிகரமாக கடந்து தனது இறுதி இலக்கை பெலிகன் இயந்திரம் அடைந்துள்ளதாக சென்னை மெட்ரோ நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதற்கு இணையாக அமைக்கப்பட்ட மற்றொரு சுரங்கப்பாதையின் பணியை மயில் எனப்படும் சுரங்கம் தோண்டும் இயந்திரம் கடந்த ஜூலை 23ஆம் தேதி முடித்தது. இந்த 2 நிகழ்வுகளின் மூலம் 2ஆம் கட்டத்தில் 4 வழித்தடத்தில் அப் அண்ட் டவுன் செல்லும் இரட்டை சுரங்கப்பாதைகள் அமைக்கும் பணிகள் முழுவதுமாக நிறைவடைந்துள்ளதாக மெட்ரோ நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தீபாவளியையொட்டி அரசு அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் லட்சக்கணக்கான ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. கடலூர் மாவட்டம் மன்ருட்டி மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகத்தில் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 1,90,000 ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டது. ஈரோடு மாவட்டம் கீழ்பவானி வடிநில கோட்ட செயற்பொறியாளர் அலுவலகத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் 3,50,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி நகராட்சி அலுவலகத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் 1,22,000 ரூபாய் பணம் மற்றும் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன.
அரியலூர் மாவட்டம் கீழப்பழுவூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் 92,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. சார் பதிவாளருக்கும் பத்திரப்பதிவு செய்ய வந்தவர்களுக்கும் இடையே இடைத்தரகர்களாக செயல்பட்ட 2 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு சார் பதிவாளர் அலுவலகத்தில் 4 மணி நேரமாக நடத்தப்பட்ட சோதனையில் கணக்கில் வராத 72,100 ரூபாய் பணம் மற்றும் முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. தங்கள் நிறுவனத்திற்கு வழங்க வேண்டிய 21,29,00,000 ரூபாயை 30% வட்டியுடன் வழங்குமாறு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை அமல்படுத்த கோரி லைகா நிறுவனம் தாக்கல் செய்த மனு குறித்து நடிகர் விஷால் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நடிகர் விஷால் தனது விஷால் பிலிம் ஃபேக்டரி நிறுவனத்திற்காக சினிமா பைனான்சியர் அன்புச்செழியனின் நிறுவனத்திடம் பெற்ற 21,29,00,000 ரூபாய் கடனை லைகா நிறுவனம் அடைத்தது. அதனை முழுமையாக திருப்பி செலுத்தும் வரை விஷால் பட நிறுவனத்தின் அனைத்து படங்களின் உரிமைகளும் லைகா நிறுவனத்திற்கு வழங்க வேண்டும் என ஒப்பந்தமும் மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் ஒப்பந்தத்தை மீறி படங்களை வெளியிட்டதால் பணத்தை திருப்பித் தர உத்தரவிடக் கோரி விஷாலுக்கு எதிராக லைகா நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் லைகா நிறுவனத்துக்கு வழங்க வேண்டிய 21,29,00,000 ரூபாயை 30% வட்டியுடன் வழங்க விஷாலுக்கு உத்தரவிட்டது. இந்நிலையில் இந்த உத்தரவை அமல்படுத்த கோரி லைகா நிறுவனம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஹேமா ஸ்ரீனிவாசன், தற்போது நடிகர் விஷால் சூப்பர் குட் பிலிம்ஸ் நிறுவனம் தயாரிப்பில் மகுடம் என்ற படத்தில் நடிக்க ஒப்பந்தமாகியுள்ளதாகவும் அந்த படத்திற்காக பெறப்படும் தொகையை டெபாசிட் செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். இதனையடுத்து மனு குறித்து விஷால் பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதி வழக்கை நவம்பர் 17ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் சிகரெட் பிடித்த கல்லூரி மாணவர்களிடம் கஞ்சா வழக்கு போடுவேன் என மிரட்டி 1,30,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய காவலர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு நெய்வேலி டவுன்ஷிப் பகுதியில் 2 மாணவர்கள் சிகரெட் பிடித்துக் கொண்டிருந்தனர். காவலர் பூவராகவன் அவர்களை பிடித்து விசாரித்ததாக தெரிகிறது. 2 மாணவர்களும் லண்டனில் உள்ள கல்லூரியில் படித்து வருவதாக கூறியதை அடுத்து அவர்கள் மீது கஞ்சா வழக்கு போடுவேன் என காவலர் பூவராகவன் மிரட்டியதாக கூறப்படுகிறது. கஞ்சா வழக்கு போட்டால் லண்டன் செல்ல முடியாது என மிரட்டி பணம் கேட்டதாகவும் புகார் எழுந்துள்ளது. லண்டன் சென்ற மாணவர்களை தொடர்ந்து தொலைபேசி மூலம் மிரட்டிய பூவராகவன் 1,30,000 ரூபாய் லஞ்சம் பெற்றுள்ளார். இது தொடர்பான ஜிபே பணப்பரிமாற்ற ஆதாரங்களுடன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமாரிடம் ஆன்லைன் மூலம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட போது பூவராகவன் 1,30,000 ரூபாய் லஞ்சம் பெற்றது உறுதியானது. இதையடுத்து அவரை பணியிடை நீக்கம் செய்து எஸ்பி உத்தரவிட்டார். இவர் கடந்த 2023ஆம் ஆண்டு விருதாச்சலத்தில் குட்கா வழக்கு ஒன்றில் கைதானவர் என்றும் ஆன்லைன் சூதாட்டத்தில் பல லட்சம் ரூபாயை இழந்ததும் தெரியவந்துள்ளது. பீகார் தேர்தலில் தனது கட்சி 150 இடங்களில் வெல்லும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பீகார் சட்டமன்ற தேர்தலில் தான் போட்டியிடவில்லை என தேர்தல் வியூக வகுப்பாளரும் ஜன்சுராஜ் கட்சி தலைவருமான பிரசாந்த் கிஷோர் அறிவித்துள்ளார். பீகார் சட்டமன்ற தேர்தல் நவம்பர் 6 மற்றும் 11 ஆகிய தேதிகளில் 2 கட்டங்களாக நடைபெறவுள்ளது. இதில் ஆளும் ஐக்கிய ஜனதா தளம் பாஜக கட்சிகள் உள்ள கூட்டணிக்கும் எதிர்க்கட்சியான ராஷ்டிரிய ஜனதா தளம் காங்கிரஸ் கூட்டணிக்கும் இடையே கடுமையான போட்டி நிலவுகிறது. இதனிடையே ஓவைசியின் AIMIM கட்சியும் பிரசாந்த் கிஷோரின் ஜன்சுராஜ் கட்சியும் தனித்தனியே களம் காண்கின்றன. இதில் லாலுவின் மகன் தேஜஸ்வி யாதவை எதிர்த்து பிரசாந்த் கிஷோர் போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தான் தேர்தலில் போட்டியிடவில்லை என பிரசாந்த் கிஷோர் அறிவித்துள்ளார். वो निर्णय हो गया है पार्टी में। चंचल सिंह जी का राघोपुर से करने के बाद तो आप कॉन्टेस्ट नहीं कर रहे हैं? नहीं कर रहे हैं। पार्टी ने निर्णय लिया है कि मेरे पास पहले से जो काम है 243 தொகுதிகளை கொண்ட பீகாரில் தனது கட்சி 150 இடங்களை கைப்பற்றும் என்றும் பிரசாந்த் கிஷோர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தெலுங்கானாவில் வயதான பெற்றோரை புறக்கணித்த மகனுக்கு பாடம் புகட்ட எண்ணிய தந்தை தனது 3 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்தை அரசுக்கு தானமாக வழங்கினார். ஹனுமகொண்டா மாவட்டம் எல்கத்தூர் கிராமத்தை சேர்ந்த மண்டல குழுவின் முன்னாள் தலைவர் ஷியாம் சுந்தர் ரெட்டி மற்றும் வசந்தா தம்பதிக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் உள்ளனர். இதில் மகளுக்கு திருமணமாகி கணவருடன் அமெரிக்காவில் வசித்து வருகிறார். இந்நிலையில் ஹனுமகொண்டாவில் உள்ள வீட்டை தனது பெயருக்கு மாற்றிய மகன் ரஞ்சித் ரெட்டி பெற்றோரை புறக்கணிக்க தொடங்கியதாக கூறப்படுகிறது. முறையாக உணவு கூட கொடுக்காமல் பல முறை துன்புறுத்தியதாகவும் தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ஷியாம் சுந்தர் தன்னுடைய பெயரில் இருக்கும் 3 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்தை அரசுக்கு தானமாக வழங்கினார். தான பத்திரத்தின் நகலை சரிபார்த்த வட்டாட்சியர் அதனை அரசு ஏற்றுக்கொள்வதற்கு அனுமதி அளித்தார். இந்த நிலையில் நிலத்தின் எல்லைகளை வரையறுக்கும் பணியில் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த ரஞ்சித் ரெட்டி செய்வதறியாமல் விழிப்பிதுங்கியுள்ளார். மேற்கு வங்கத்தில் இளைஞர் ஒருவர் யானையின் வாலை பிடித்து இழுக்கும் வீடியோ வெளியாகி வன ஆர்வலர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
சமீப காலமாக மனித வனவிலங்கு மோதல் அதிகரித்து வருகிறது. அவற்றை தடுப்பதற்காக மத்திய மாநில அரசுகள் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன. வனவிலங்குகள் தாக்கி மனிதர்கள் உயிரிழப்பது ஒருபுறம் என்றால், வனவிலங்குகளை மனிதர்கள் அச்சுறுத்துவதும் ஆங்காங்கே அரங்கேறி வருகிறது. அந்த வகையில் மேற்கு வங்க மாநிலம் மிட்னாப்பூர் மாவட்டத்தில் யானை ஒன்றின் வாலை இளைஞர் ஒருவர் பிடித்து இழுத்தார். மேலும் அதன் மீது கற்கடையும் வீசி தாக்கியுள்ளார். இதை அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் சுற்றி நின்று வேடிக்கை பார்க்கும் காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் வனவிலங்குகளை துன்புறுத்துபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வன ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அசாமைச் சேர்ந்த பிரபல பாடகர் ஜூபின் கார்க் மரணம் தொடர்பாக கைதானவர்களை சிறைக்கு அழைத்துச் சென்றபோது கலவரம் வெடித்தது. ஜூபின் கார்க் சிங்கப்பூர் சென்றிருந்த நிலையில் ஸ்கூபா டைவிங்கின் போது உயிரிழந்தார். ஜூபின் திட்டமிட்டு கொல்லப்பட்டதாக புகார் எழுந்த நிலையில் சிங்கப்பூர் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த ஷியாம் கன்னு, ஜூபின் உறவினரான காவல்துறை அதிகாரி சந்தீபன் கார்க் உள்ளிட்ட 5 பேர் கைது செய்யப்பட்டனர். இவர்களை நீதிமன்ற காவலில் அடைக்கும்படி நீதிபதி உத்தரவிட்ட நிலையில் 5 பேரும் பக்ஷா மாவட்ட சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். அப்போது ஜூபின் மரணத்திற்கு நீதி வேண்டி முழக்கமிட்ட அவரது ரசிகர்கள் கைதானோரை அழைத்து வந்த வாகனத்தின் மீது கற்களை வீசினர். சில வாகனங்களை தீ வைத்தும் எரித்ததால் பதற்றமான சூழல் ஏற்பட்டது. இந்நிலையில் மேலும் கலவரம் பரவாமல் இருக்கும் வகையில் பக்ஷா மாவட்டத்தில் இணைய சேவை தடை செய்யப்பட்டுள்ளது. மலேசியாவில் வீசிய இந்த சக்தி வாய்ந்த சூறாவளியில் சிக்கி 9 மாணவர்கள் படுகாயமடைந்தனர். மலேசியாவில் உள்ள குலா லங்கட் மாவட்டத்தில் சிஜாங்காங் என்ற பகுதியில் சக்தி வாய்ந்த சூறாவளி வீசியது. அப்போது சாலையில் சென்ற வாகனங்கள் நிலை தடுமாறி தரிகட்டு ஓடும் சூழல் ஏற்பட்டது. அதே பகுதியில் இருந்த கல்வி நிலையம் ஒன்றில் 9 மாணவர்கள் சூறாவளியில் சிக்கி படுகாயமடைந்தனர். இதேபோன்று அரசு அலுவலகம் ஒன்றில் மேற்கூரை பறந்ததில் படுகாயமடைந்த 51 வயது பெண் ஒருவர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டார். சீனாவுடன் ரகசிய தொடர்பு வைத்திருந்ததாக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த வியூக வகுப்பாளர் ஆஷ்லி டெல்லிஸ் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஆஷ்லி டெல்லிஸ் கடந்த 2001ஆம் ஆண்டு முதல் அமெரிக்க வெளியுறவுத்துறையில் முக்கிய ஆலோசகராக பணியாற்றி வருகிறார். 2000ஆம் ஆண்டு இந்தியா அமெரிக்கா இடையிலான அணு ஆயுத ஒப்பந்தத்திற்கு முக்கிய பங்காற்றினார். அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மட்டுமின்றி முன்னாள் அதிபர் ஜார்ஜ் புஷ் அரசாங்கத்திலும் ஆஷ்லி டெல்லிஸ் முக்கிய பதவிகளை வகித்துள்ளார். வர்ஜீனியாவில் உள்ள நீதிமன்றத்தில் இவர் மீது பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் 1000 பக்கங்கள் கொண்ட தேசிய பாதுகாப்பு தகவல்களை சட்டவிரோதமாக வீட்டில் வைத்திருந்ததாக குற்றஞ்சாட்டப்பட்டது. மேலும் சீன அரசாங்க அதிகாரிகளிடம் பலமுறை சந்திப்பு நடத்தியதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டதாக கூறப்படும் நிலையில் தற்போது அவை உறுதியாகியுள்ளது. இவர் மீதான குற்றச்சாட்டு உறுதி செய்யப்பட்டால் அதிகபட்சமாக 10 ஆண்டு காலம் சிறை தண்டனை விதிக்க வாய்ப்புள்ளது. அமெரிக்காவில் அரசு நிர்வாகம் முடங்கியிருக்கும் சூழலில் அரசு ஊழியர்களை பணிநீக்கம் செய்யும் நடவடிக்கைக்கு அந்நாட்டு நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. அமெரிக்க நாடாளுமன்றத்தில் அரசு நிர்வாக செலவினங்களுக்கு ஒதுக்கும் நிதி தொடர்பான மசோதா நிறைவேற்றப்படாததால் அமெரிக்க அரசு நிர்வாகம் 2 வாரங்களாக முடங்கியுள்ளது. அத்தியாவசிய பணிகளை மேற்கொள்ளும் அரசு ஊழியர்களை தவிர மற்ற துறை ஊழியர்களுக்கு கட்டாய விடுப்பு வழங்கப்பட்டுள்ளது. கல்வி, மருத்துவம் உள்பட 8 துறைகளில் பணியாற்றும் 4100 ஊழியர்களை பணிநீக்கம் செய்ய முடிவெடுத்துள்ள ட்ரம்ப் நிர்வாகம் இது சம்பந்தமாக அரசு ஊழியர்களுக்கு பணிநீக்க நோட்டீஸ் வழங்கியுள்ளது. அரசு ஊழியர்கள் பணிநீக்க நடவடிக்கையை சட்டவிரோதம் என அறிவிக்க கோரி சான் பிரான்சிஸ்கோ நீதிமன்றத்தில் அரசு ஊழியர்கள் சங்கம் சார்பில் வழக்கு தொடுக்கப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி அரசு ஊழியர்களை பணிநீக்கம் செய்வதற்கு தற்காலிகமாக தடை விதித்து உத்தரவிட்டார். பணிநீக்க நடவடிக்கைகள் சரியான திட்டமிடல் இல்லாமல் மேற்கொள்ளப்படுவதாகவும் இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் நீதிபதி திட்டவட்டமாக கூறியுள்ளார்.